பரிசுத்த பிதாவே, இன்றைக்கு 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. நீர் எங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. இன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் ஒரு உண்மையான ஊழியம் செய்கிற அப்போஸ்தலனாய் எப்படி தன்னை தானே ஊழியத்துக்கு என்று அடிமைப்படுத்தி கொண்டார், ஒரு தாழ்மையாய் எப்படி கர்த்தருடைய பணியை செய்தார் என்பதை எங்களுக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்து இந்த வார்த்தையில் உள்ள வசனங்களின்படி நாங்கள் செய்ய கர்த்தர் வழி செய்யும். இப்பொழுதும் உடைய கதவுகளை எங்களுக்கு திறந்து தந்து உடைய ஞானத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும். ஊழியத்தின் நிமித்தம் நாங்கள் இன்றைக்கு இருக்கிற இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்கிறோம். உடைய ஊழியத்தை நேர்த்தியாய் செய்ய, வெற்றியாய் செய்ய, கிருபைக்காக செய்ய, நாமத்தின் மகிமைக்காக செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களோடு பேசும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் தயவுசெய்து வருவோம். இன்றைய தியானம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். இன்றைய செய்திக்கு நான் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன், தாழ்மையான அப்போஸ்தலன் என்கிற தலைப்பு. இதை 3 பகுதிகளாக பிரிக்கப் போகிறேன். முதல் பகுதி, ஒரு தாழ்மையான அப்போஸ்தலனுக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் என்பதாக. இரண்டாவதாக பேசப் போகிறேன், ஒரு தாழ்மையான அப்போஸ்தலன் செய்ய வேண்டிய காரியங்கள், செய்ய வேண்டிய ஊழியம், செய்ய வேண்டிய வழி என்பதாக பேசப் போகிறேன். மூன்றாவதாக 23ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும், முதல் பகுதி 1லிருந்து 12 வரைக்கும், இரண்டாவது பகுதி 13லிருந்து 23 வரைக்கும், மூன்றாவது பகுதி 24லிருந்து 27 வரைக்கும், ஒரு தாழ்மையான அப்போஸ்தலனுடைய நிலை அல்லது கோட்பாடு. அது ஒரு பந்தய பொருளுக்கு ஓடுகிறவனுடைய நிலையை போன்று, கோட்பாடு போன்று அவனுடைய மனநிலை இருக்க வேண்டும் என்பதாக 3 காரியங்களை பேச போகிறார். நாம் இந்த வசனத்துக்குள் போகும்போது குறிப்பாக ஊழியம் செய்கிற நமக்கு இவைகள் மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. முதல் பகுதிக்கு வருவோம். ஒரு தாழ்மையான ஊழியனுக்கு கர்த்தர் கொடுக்கிற அதிகாரங்கள் என்பதாக முதல் பகுதிக்கு வருகிறோம். அந்த பகுதியிலே பவுல் அப்போஸ்தலன் தனக்கு அதிகாரங்கள் என்னென்ன உண்டு என்பதை பற்றி பேச போகிறார். முதல் 2 வசனங்களை பவுல் அப்போஸ்தலன் தன்னோட அப்போஸ்தலன்ஷிப்பை, அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தங்க. அப்போஸ்தலன் என்கிற பேரை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஊழியம் பண்ணலாம். அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவன், த ஒன் ஹூ ஹாஸ் பின் சென்ட். நம்ம சகோதரி இங்கே இருக்காங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். என்னம்மா, இப்போ இந்த சபையில் நீங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டீங்க, ஆண்டவர் ஏற்றுட்டீங்க, சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டு கர்த்தருக்குள்ளே நல்லா பலப்பட்டு பைபிள்லாம் நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம சபையில் கர்த்தர் நம்மளோட பேசுகிறார். அன்பு மகளே, அவருடைய கணவனாரையும் அந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு அனுப்பு அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்களேன். உடனே சபை மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எழும்பி உங்களுக்கு ஜெபம் பண்ணி, பாஸ்டர்லாம் ப்ரே பண்ணி, மகளே நீயும் உன் கணவனும் உங்கள் கிராமத்துக்கு ஊழியம் செய்கிறதுக்கு போவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஐயா நான் போகிறேன்னு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் தான் முதல் ஆள் ஊழியத்தை கொண்டு உங்கள் ஊருக்கு போகிறீங்க. அப்போ உங்கள் பேர் அப்போஸ்தலன். அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவன். நான் என் தாய் சபையில் வெளிநாட்டில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது என் மீது ஊழிய அழைப்பு வந்தது. அந்த ஊழிய அழைப்பை என்னுடைய ஆவிக்குரிய தாய் கையில் போய் சொன்னேன். ஒரு 3 மாதம் டைம் எடுத்துகிட்டு அவங்க சபையில் உள்ள ஜெபம் பண்ணுற டீம் எல்லாம் ப்ரே பண்ணிவிட்டு, ஆமாம் அவங்க கூட ஆண்டவர் பேசினார். அப்போ சொன்னாங்க, உன்னை கர்த்தர் ஊழியத்துக்கு என்று இந்தியாவுக்கு அனுப்புகிறார். அப்போ என் மேலே அந்த பெயர் வருகிறது, என்னது? அப்போஸ்தலன், அனுப்பப்பட்டவன். ஸோ அனுப்பப்பட்டவர்கள் ரொம்ப முக்கியம். பவுலையா சாதாரணம் அல்ல. பவுலும் பர்னபாவும் முதல்ல ஊழியத்துக்கு புறப்பட்டவர்கள். அவர்கள் கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்கள், அவர்கள் அப்போஸ்தலர்கள். அவங்க தான் போய் அந்த சபையை நிறுவுறாங்க. ஒரு தேனி எப்படி அந்த குயின் தேனி வந்து நின்று தன்னை சுற்றி ஒரு தேன் கூடை கட்டுகிறதோ, அது போன்ற ஒரு அழைப்பு தான் அப்போஸ்தல அழைப்பு. இப்போ அந்த அப்போஸ்தல அழைப்புக்கே அட்டாக் வரும்போது he need to stand and defend. அவர் எழுந்து நின்று அதை என்ன பண்ணுவார்? யார் என்ன அட்டாக் பண்ண? நிறுவனது நான், நிறுவனர் நான், சபையை நிறுவனவர் நான், இந்த திருச்சபையை நிறுவனது நான். ஸோ ஆனாலும் அப்போஸ்தலர்கள் தாழ்மையாக இருப்பாங்க. நீங்கள் ரியல் அப்போஸ்தலர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூட சாப்பிடுவாங்க, எல்லாரும் கூட வேலை செய்வாங்க, அவங்களும் ஒரு மூட்டையை தூக்குவாங்க. பார்க்குறதுக்கு இதில் யாரா அந்த ஃபவுண்டர்னு தெரியாத அளவுக்கு இருப்பாங்க. ஆனால் அவர்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது, அவர்கள் தாழ்மையாய் நடந்து கொள்கிறார்கள் என்பதை பற்றி பேசுகிறார். பவுல் அப்போஸ்தலனை பற்றி நம்ம நினச்சோன்னா, he was a tent maker. ஆமாம், அந்த காலத்தில் he was not a Roman commander.
அது ஒரு கௌரவமான பதவி. அவர் ஒரு ஜட்ஜி இல்லை, அவர் ஒரு வரி வசூலிக்கிறது இல்லை, ஒரு சாதாரண லோ ப்ரொஃபைல் கூடாரம் செய்கிறவர். நம்ம ஊரில் சொல்லணும்னா கூடாரம் ஓலை கட்டுறவர், அந்த ப்ரொஃபஷன். டென்ட் மேக்கிங். ஆனால் சர்ச்சில் அப்போஸ்தலர், சபையில் வந்து அவர் தான் அப்போஸ்தலர், அவர் தான் அந்த சபையோட நிறுவனர். அதில் 1000 பேர், 10,000 பேர், 50,000 பேர் என்று இருக்கிறார்கள் அப்போஸ்தலர். இப்போ அந்த அப்போஸ்தலர்ஷிப்பை அவர் அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சுவிசேஷத்திற்காக இப்படி நடந்திருக்கு. ஐ எம் த ட்ரூ அப்போஸ்தலர், நான் ஒரு உண்மையான அப்போஸ்தலர், நான் அனுப்பப்பட்டவன். கொரிந்து சபைக்கு பேதுரு ஒன்றும் வரல, வந்தாரா? கொரிந்து சபைக்கு யாக்கோபு ஒன்றும் வரல, கொரிந்து சபைக்கு யோவான் ஒன்றும் வரல, நான் தான் வந்தேன். ஐயா பேசுறது ரைட்டா தப்பா? கரெக்டு. இன்றைக்கு நம்ம திருச்சபையை நிறுவனத்துக்கு பேதுரு வரல, யாக்கோபு வரல, பவுல் வரல, இந்த அடிமையை தான் கர்த்தர் என்ன பண்ணார்? கூட்டிக் கொண்டு வந்தார். அதுபோல் உங்களை ஒவ்வொரு இடத்துக்கு கர்த்தர் அனுப்பும் போது அந்த இடத்துல நீங்கள் யாராக இருக்க போகிறீங்க? அப்போஸ்தலர்கள். அல்லேலூயா. நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் சுயாதீனன் அல்லவா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா? கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியைகளாக இருக்கவில்லையா? 4 கேள்வியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அப்போஸ்தலனா இல்லையா? பேதுரு கிட்ட கேட்டால், தம்பி நீ நேற்று வந்த தம்பின்னு சொல்லலாம். இயேசு ராஜா ஊழியம் செய்யும்போது 3000 பேர் 5000 பேர் போனாங்களா, அவங்க கையில் கேட்டால், பவுல் நீ வந்து இயேசுவை பார்த்ததே இல்லை, நீ ஒரு அப்போஸ்தலனான்னு கேட்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் பவுலால் ஞானஸ்தானம் பெற்றவங்க அந்த கேள்வி கேட்பாங்களா? கேட்க மாட்டான். எங்கள் ஐயா யார்? பவுல். அதை தான் இங்கே சொல்கிறார், நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் சுயாதீனன் அல்லவா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா? 3வது கேள்வி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா? பேதுரு, யாக்கோபு, யோவான் அவங்க தரிசித்தாரா இல்லையான்னு கேட்கலாம். ஆனால் அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், அதான் லாஸ்ட்டில் சொல்கிறா பாருங்க, கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியைகளாக இருக்கிறீர்கள் அல்லவா? நான் ஒரு அப்போஸ்தலன் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நீங்களே இருக்கிறீர்களே, உங்களை ரட்சிப்புக்குள் வழி நடத்தினேனே. ஹல்லேலூயா. தன்னுடைய அப்போஸ்தலர்ஷிப்பை பவுல் அப்போஸ்தலன் டிஃபெண்ட் பண்ணுகிறார். ஆமென். ஐ அம் நாட் an apostle. ஏன் தன்னை அவர் சொல்கிறார்னா, there was a doubt in the Christian community in Corinthian church. கொரிந்து சபையில் டவுட்டு. பவுல் ஒன்றும் அப்போஸ்தலர் இல்லைங்க, அதெல்லாம் பேதுரு, யாக்கோபு, யோவான் அப்படின்னு ஒன்று கேட்டால் எப்படி இருக்கும்? புரியுதா? இவர் ஒன்றும் பாஸ்டருங்களா, இவர் சின்ன பையன், இதுக்கு மேலே நோ. am I not an apostle? அவர் எவிடன்ஸ் சொல்கிறார், நான் அப்போஸ்தலன் தான். ஆமென். அப்போஸ்தலிக் அத்தாரிட்டியில் தான் இருக்கேன். நான் தலைமை சபைக்கு போகும்போது தலைமை சபையினுடைய தலைவர் யார் தெரியுமா? அப்போ யாக்கோபு, ஜீசஸோட தம்பி தான் தலைமை சபை. அந்த யாக்கோபு சபையோட ஹெட்டு வந்து யாக்கோபு. அப்போஸ்தலர்களில் ஒருவனாகிய யாக்கோபு இறந்து போயிட்டார். அவனை ஏறுவது பட்டயத்தால் கொண்டுட்டான். அந்த யாக்கோபு வந்து யோவானோட அண்ணன், அவனை கொண்டுட்டான். அப்போ இனிமேல் நீங்கள் பைபிளில் யாக்கோபுன்னு படிச்சிங்கன்னா ஜீசஸோட தம்பி. அவரே ஏற்றுக்கிறார். பவுல் என்ன பண்ணுறாரு? அவர் ஏற்றுக்கிறார். பேதுரு என்ன பண்ணுறாரு? இது ஐ அம் அண்டர் அப்போஸ்தலிக் அத்தாரிட்டி. ஆமென். நான் இயேசுவை தரிசித்திருக்கிறேன். இயேசுவை பவுல் தரிசித்தார் என்பதை அனனியா சொல்கிறார். பவுல் என்பவன் சவுல் என்று ஒருவன் வருவான், அவன் கண்ணு குருடாய் போயிருக்கிறான், இல்லை இந்த பட்டணத்துக்கு வருகிறான். கரெக்டு தானே? ஆமாம். தமஸ்குக்கு வருகிறான், அவன் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணு, அவன் நிமித்தம் என் மாமன் மகிமைப்படும் அப்படின்லாம் சொல்லி அவன் செய்ய போகிற கிரியைகள் பெரிதாக இருக்குன்னு சொல்லும்போது, now he has a qualification. Paul was sent by Jesus himself. இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்களை அனுப்பினார். அந்த 12 அப்போஸ்தலர்கள் அநேகரை அனுப்பினார்கள். அந்த அநேகரை அனுப்பினார்கள். அந்த அநேகரை அனுப்பினார்கள். அந்த அநேகரை அனுப்பினார்கள். அந்த அநேகர் அப்படியே இத்தனை 1000 வருஷம் கழிச்சு நாமும் அனுப்பப்படுகிறோம், அனுப்பப்பட்டோம். இந்த திருச்சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு நாள் அப்போஸ்தலர்களாய் அனுப்பப்படுவீர்கள். 70 வயசு ஆயிட்டா கூட அனுப்பப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. You will be specially commissioned as an apostle. ஹல்லேலூயா. இயேசு எப்பங்க அவர் அம்சாரு? தமஸ்கு ரோடுக்கு போகிறாப்ல. வெறி, நம்ம மொழியில் சொல்லணும்னா மத வெறி, ஜாதி வெறி. அவர் ஒரு யூதன் என்கிற வெறி. 2வது மத வெறி, தான் யூதாயுசத்தை சார்ந்தவர், யூதாயுசத்தை சார்ந்த எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்கிற வெறி. போகும்போது தான் கிறிஸ்தவம் அவரை தொடுகிறது. கிறிஸ்டியானிட்டி அவரை தொடுறதுன்னா, யாருங்க கிறிஸ்டியானிட்டியில் அவரை தொடுத்தது? கிறிஸ்துவே தொடுறார் அவரை. ஹல்லேலூயா. நம்மளெல்லாம் கிறிஸ்தவர்கள் தொட்டாங்க. எங்கள் அம்மா, என் ஆவிக்குரிய தாய் என் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. மலேசியா போகிறதுக்கு முன்னாடி என் பெற்றோர், எங்கள் அங்கிள்லாம் என் தலைமையில் கை வச்சு கர்த்தரோட ஊழியத்துக்கு அழைக்கிறாருன்னு சொன்னாங்க. நம்மளை கிறிஸ்தவர்கள் தொட்டாங்க, இவரை கிறிஸ்துவே தொட்டார். அவன் கிறிஸ்து தொடும்போது என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்களா? கண் பார்வை போயிடுச்சு, உடனே குருடா ஆயிட்டார். ஆமென். திரும்பவும் கிறிஸ்து தொட்டு அவரை சுகப்படுத்தினார். ஹல்லேலூயா. He is a genuine apostle. Standing in an apostolic ministry. அப்போஸ்தல ஊழியத்தில் நின்று கொண்டிருக்கிறார்.
இன்றைக்கு நீங்களும் நானும் அதான் பவுலை பற்றி படிச்சுட்டு போகிறதுக்கு நமக்கு வரல. பவுல் மூலமா நான் என்ன படித்துக் கொள்கிறேன்? You need to stand in an authority. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஓஎம்ஆருக்கு அனுப்புறார், ஆவடிக்கு அனுப்புறார், இன்னும் எத்தனையோ கிளை சபைகளை தரப்போகிறார். அனுப்பும்போது stand in your authority. Hallelujah, hallelujah. You need to stand. நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்வதற்கல்ல, நான் அழைக்கப்பட்டேன் என்பதை சொல்வதற்காக, என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்வதற்காக. ஐயா சொன்ன இந்த 2 வேர்டு அப்போலோஜியா மற்றும் அனாக்ரினோ என்று சொல்கிற 2 வார்த்தையுமே லீகல் வேர்ட்ஸ் தான். அவருக்கு சட்டம் தெரிகிறது, ஒரு சாதாரண வார்த்தை ஒன்றும் போடல. இந்த லெட்டர் ரோமர்கள் படித்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக லீகல் வேர்ட்ஸ் சொல்லுகிறார். அவன் 2-3 காரியங்களை அவர் நம் மத்தியிலே சொல்லுகிறார். தன்னோடு கூட பர்னபாவையும் சேர்த்துக்கொள்கிறார். பர்னபாவை போன்ற நானும், பர்னபா ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். என்னை கர்த்தர் அப்போஸ்தலனாக அழைத்தார் என்பதற்கு நீங்கள் முத்திரைகள். ஆமென். நம்முடைய சபையை ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பேரோடு ஆரம்பித்தோம். இன்றைக்கி இத்தனை பேரை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த ஊழியத்தோடு கூட, இந்த ஊழியனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதற்கு நீங்கள் தான் அந்த முத்திரைகள். ஹல்லேலூயா. ஆமாம். என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மாறுத்திரமாவது. அப்போ தேர் வர் சம்படி ஹூ ஆர் தேர் டு எக்ஸாமின் ஹிம். பவுலா அவர் கல்யாணம் ஆகலையே, பவுலா அவர் இந்த கூடாரம் செய்கிறவர் தானே, அவர் எங்கள் பாஸ்டரு, அவர் ஃபுல் டைம் இல்லையே, அவர் வேலை செய்கிறாரு என்று என்னை பார்த்து சொல்கிறவர்கள். அவர் ஒன்றும் சாப்பிட மாட்டார், அவர் கூட போனால் சாப்பாடு கூட வாங்கி தரத்துக்கு காசு இல்லையே என்றெல்லாம் பேசுகிறவர்களுக்கு கேள்வி பாருங்கள். புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? 5th verse, மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாருமே திருமணம் செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. இப்போ பேதுருக்கு ஒய்ஃப் இருக்குதுன்னு என்ன பண்ணுறாரு இவர் சொல்லுகிறார். கேபா பண்ணுறது போல் அப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டு என் ஒய்ஃபோடு நான் போக அதிகாரம் இல்லையா? கைத்தொழில் செய்யாமல், பிஸ்னஸே செய்யாமல் ஊழியம் செய்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லையா? ஆண்டவர் ஒரு கான்செப்ட் வச்சாருங்க, டயத்ஸ் அண்ட் டயத்ஸ் ஆஃப் டயத்ஸ். அன்றைக்கு இஸ்ரேலில் இருந்துச்சு. சகல ஜனங்களும் லேவியர்களுக்கு தசமபாகம் கொடுக்கணும், 10ல் 1 அவங்க கலெக்ட் பண்ணிட்டு அவங்க அதுதான் ஃபேமிலி இடம். அந்த லேவியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டயத்ஸ் ஆஃப் டயத்ஸ், தனக்கு வருகிற வருமானம் பேர் டயத்து, அந்த டயத்துலேருந்து டயத்தை எடுத்துகிட்டு போய் ஆசாரியர்கள் கொடுப்பாங்க. ஆமென். அப்படி தான் அவங்க ஃபேமிலி ரன் ஆகும். ஆனால் இங்கே பவுல் ஒரு வித்தியாசமான விஷயம், அவர் காணிக்கே வாங்கலை, இவரே வேலை செஞ்சு பிழைக்கிறார். இவருக்கு சர்ச்சில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காசு இருக்கான்னு தெரில, காணிக்க மட்டும் போடுவார். இவரோட சொந்த சாப்பாட்டு செலவு, அவருடைய துணி மணி உடைகள் ட்ராவல்கள்லாம் இவரே சம்பாதிக்கிறார். போகிற இடத்துல அந்த கூடாரம் செய்கிற டீமோட போய் சேர்ந்துக்கிட்டு அவங்களோட பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு அந்த கூடார தொழிலை செய்து கொண்டு அவர் இருக்கிறார். 7th verse கேட்குறாரு, ஒரு மனுஷன் மிலிட்ரியில் சேர்ந்துட்டான்னு வைங்களேன், கவனிங்க, சேர்ந்துட்டவன் தான் காசை போட்டு மிலிட்ரியை ரன் பண்ணுவானா, மிலிட்ரி காசை கவர்மெண்ட் காசை வச்சு மிலிட்ரியை ரன் பண்ணுவானா? கவர்மெண்ட் காசு. அதுதான் கேட்குறேன். அப்போ ஊழியத்துக்கு வருகிறவர்கள் ஊழியத்தில் இருந்து பணத்தை உபயோகப்படுத்தலாம் என்பதை சொல்கிறார். ஆனாலும் நான் செய்கிறதில்ல, நான் என் சொந்த பணத்தை யூஸ் பண்ணி தான் மினிஸ்ட்ரி பண்ணுறேன், ஆனால் இதற்கும் எனக்கு. அப்போ பவுல் தன்னோட டிஃபென்ஸில் சொல்கிறாரு, எனக்கு என்னுடைய ஆத்துமாக்கள் கையில் காணிக்கை வாங்குவதற்கு ஐ ஹேவ் ரைட்ஸ். நீங்கள் எனக்கு காணிக்க கொடுக்கலாம். இந்த பாஸ்டர்லாம் காணிக்கை வாங்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. பவுல் ஆகிய நான் வாங்கலாம். பாருங்கள், நான் ஆண்டவருடைய ராஜ்யம் என்பது ஒரு மிலிட்ரினா, இந்த மிலிட்ரியில் வர அலோவன்ஸை நான் யூஸ் பண்ணுவேன். ஆண்டவருடைய ராஜ்யம் என்பது திராட்சை தோட்டம்னா இந்த திராட்சை பழத்தை நான் பூசிப்பேன். ஆண்டவருடைய ராஜ்யம் என்பது ஒரு ஆட்டு மந்தை என்றால் ஆட்டு மந்தையினுடைய பாலை நான் குடிப்பேன். வண்டர்ஃபுல். ஆமென். ஏன் நியாயப்பிரமாணம் இவைகளை சொல்லுகிறது இல்லையா? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதா? போர் அடிக்கிற மாட்டை வாய் கட்டாய. நம்மலாம் மாடு சாப்பிடக்கூடாதுன்னு வாய் கட்டிடுவாங்க. ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தது, யூதர்கள் கொடுத்த கட்டளை, அந்த மாடு போர் அடிச்சுட்டு என்ன பண்ணணும்? சாப்பிட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணிக்கிட்டே வேலை செய்யணும். ஸோ ஃபுட் மஸ்ட் பி இன் மினிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நன்றாக ஆசீர்வதிச்சிருக்கிறார் இல்லை? நம்ம ஊழியத்துக்கு போகும்போது நல்ல பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாரா இல்லையா? இடையில டீ கொடுக்குறாரு, மதியம் லஞ்சு கொடுக்குறாரு, திரும்பி ஈவினிங் டீ கொடுக்குறாரு, நைட்டு டின்னர் கொடுக்குறாரு. நம்ம ஆண்டவர் ஒன்றும் நம்ம பசியும் பட்டி நம்ம அனுப்பவில்லை. ராஜாதி ராஜாக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? ஆமென். இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், நான் மனுஷனே மட்டும் இல்லை, மிருகங்களுக்கு கூட உணவு அளிக்க வேண்டும் என்பதை சொல்லுகிற ஒரு மாபெரும் உலக தகப்பன் ஒருவர் உண்டென்றால் அவர் நம் கர்த்தர் மட்டும்தான். ஹல்லேலூயா. மனிதனுக்கும் சொல்லுகிறார், மிருகங்களுக்கும் சொல்லுகிறார், ஊழியர்களுக்கும் சொல்லுகிறார். உங்களுடைய லேவியர்கள் போஷிக்கப்பட வேண்டும், ஊழியம் செய்கிற மக்கள் போஷிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு உணவு உண்டாயிருக்க வேண்டும்.
சபையில் மக்கள் காணிக்க கொடுக்குறாங்க. அதை கொண்டு வந்து இப்போ நம்ம மார்னிங் டிவோஷன் முடிச்சதும் டீ சாப்பிட்றோம், பிஸ்கட் சாப்பிட்றோம். எப்படி தெரியுமா? நம்ம பிள்ளைங்க யோசிக்கிறாங்க, ஊழியம் செய்கிறவங்க என்ன பண்ணோம்? சாப்பிடட்டும். வெரி குட். கர்த்தர் போட்ட சிஸ்டம் காண்ட்ராக்ட். நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. இதில் என்ன சொல்லுகிறார் என்றால், ட்ரேடு பற்றி பேசுகிறார் 11th verse. நான் உங்களுக்கு ஞான நன்மைகள் விதைக்கிறேன், நீங்கள் உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? நான் உங்களுக்கு ஞானம், நான் தான் உங்களுக்கு ப்ரே பண்ணுறேன். பவுலையா சொல்கிறேன், நான் உங்களுக்கு ப்ரே பண்ணி உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், நீ கொடுக்குற காணிக்கை நான் வாங்கக்கூடாதா? எஸ், ஐ ஹவ் சோன் அண்ட் டு யுவர் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். புரிஞ்சுங்க, ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் ரொம்ப முக்கியம். நான் ஒரு பிரதருக்காக ப்ரே பண்ணேன், அவருக்கு திருமணம் ஆகாமல் இருந்தது, பிறகு அவருக்கு திருமணம் நடந்தது. அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் எனக்கு ஒரு சின்ன ஆஃபரிங் கொடுத்துட்டு சொல்கிறாரு, இந்த பாஸ்டர் எனக்கு ப்ரே பண்ணார், என்னுடைய மைண்ட் செட்டு நான் மாற்றி வச்சுட்டு இருந்தேன், நான் கல்யாணமே பண்ணிக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்றைய துணையை உண்டாக்குவேன். அப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பேன், ரொம்ப வருத்தத்தில் இருப்பேன், தனிமையாக ஃபீல் பண்ணுவேன். இந்த வசனத்தை கேட்டு நான் கீழ்ப்படிஞ்சு இன்றைக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு இப்போ நிம்மதியாக இருக்குது. இந்த பாஸ்டர் என் லைஃப்பில் ஆவிக்குரிய நன்மைகளை விதைத்தார் அப்படின்ட்டு ஒரு காணிக்கை கொடுத்தார். அப்போ ப்ரேயர் பாருங்கள், ஊழியர் செய்கிறேன்னா மற்றவருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஞான நன்மைகளை விதைக்கிறோம். அவங்க நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க? சரீர நன்மைகளை விதைக்கிறாங்க. பாஸ்டர் நீங்கள் எனக்கு ப்ரே பண்ணீங்க, அக்கா எனக்கு ப்ரே பண்ணீங்க, சிஸ்டர் எனக்கு ப்ரே பண்ணீங்க, தாங்க உங்களுக்கு ஒரு காணிக்கை. உங்கள் பிறந்த நாளுக்கு நான் ஒரு ஷர்ட்டு எடுத்து தரேன், உங்கள் பைக்குக்கு ஒரு பெட்ரோல் போடுறேன். உங்களுக்கு புரியுதுங்களா? திஸ் இஸ் லைக் அ ட்ரேட். when you do ministry, God will feed you. ஆமென். கார்னல் திங்ஸ், ஸ்பிரிச்சுவல் திங்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, கார்னல் திங்ஸில் மெட்டீரியல் பிளெஸிங் வாங்குறாங்க. கார்னல் திங்ஸ்னால் அழிந்து போகிறது, ஆனால் ஆவிக்குரியது அழியாது. அந்த மனிதனுக்கு நான் சொல்லி கொடுத்த அந்த பாடம் இன்றைக்கு அவர் திருமணம் செய்து கர்த்தர் கிருபையில் ஆசீர்வாதமாக வாழ்கிறார். ஆனால் அவர் அன்னைக்கு கொடுத்த காணிக்கை இப்போ வரைக்கும் இருக்கா? போயிடுச்சு. கார்னல் திங்ஸ் போயிடும், இட்ஸ் அ பிளெஸிங். ஆனால் ஆவிக்குரிய நன்மை போகவே போகாது. ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்திட்டீங்க, அவருக்கு ஞானஸ்தானம் பெற்றார், பரலோகத்தில் அவர் பேர் எழுதப்பட்டுச்சு, அவர் உங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுக்குறாரு, இல்லை உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு, அது போயிடும். ஆனால் ஞானஸ்தானம் போகாது. இதுதான் பவுல் சொல்றாரு, ப்ளீஸ் இன்வெஸ்ட் இன் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். ஞான காரியங்கள் என்ன பண்ணுங்க. நான் அப்படி தான் செய்தேன், அதனால் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? கார்னல் திங்ஸ், அழிந்து போகிற நன்மைகள் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று தான் செய்த ஊழியத்தை பற்றி அவர் டிஃபெண்ட் பண்ணுகிறார். He supports the spiritual things and he is supported in the carnal things. ஆவிக்குரிய காரியங்களை பவுல் சப்போர்ட் பண்ணுறாரு. உலக பிரகாரமான காரியங்களுக்கு பவுலுக்கு சப்போர்ட் வருகிறது, வர வேண்டும் என்பதை அவர் இங்கே பேசுகிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லமா? ஸோ தன்னை டிஃபெண்ட் பண்ணுறார், தன்னுடைய காலிங்கில் கரெக்டாக இருக்கார், தன் பேச்சில் கரெக்டாக இருக்கிறார், தான் வாங்குகிற காரியத்தை, தான் வாங்குகிற காணிக்கை, தான் செய்கிற ஊழியத்தை பற்றி மிகவும் நம்பிக்கையோடு போராடுகிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லியிருக்கிறார். இதில் இப்போ நம்ம இதை தான் நம்ம படித்தோம். 13th verse படிக்கலாம். ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் டெஸ்ட்மென்ட் படித்தோம்னா இதாங்க, ஆரோனும் அவருடைய குமாரரும் சாப்பிடலாம், ஆரோனும் அவருடைய குமாரரும் சாப்பிடலாம், லேவியர்கள் இதை சாப்பிடலாம், அவர்கள் சுத்தமாக இருந்தால் சாப்பிடலாம், அவங்க தான் இதை சாப்பிடலாம், முன்னந்தொடைய ஆசாரியனுக்கு கொடு, அப்படிலாம் நிறைய இருக்குது. ஃபுட்டு கொடு. ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துறதுலாம் யார் சாப்பிடணும்? ஆண்டவர் சாப்பிட மாட்டார். யார் சாப்பிடுவாங்க? ஆசாரியர்கள் சாப்பிடுவாங்க. ஸோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தே நீட் அ சப்போர்ட், தே நீட் ஃபுட். அவர்களுக்கு என்னென்ன வேண்டும்? the things that is needed for the maintenance of the church of God. சபையில் ஜனங்க எது காணிக்க கொடுக்குறாங்க? சபையோட சிஸ்டம் இப்படி தான் ஆப்ரேட் ஆகுது, இப்படி தான் சபை மெயின்டைன் ஆகும். சபையோட வாடகை, சபையோட கரண்ட் பில், சபையில் உள்ள ஃபுட்டு, ஊழியர் செய்கிற லேவியர்களுக்கு கொடுக்குற காணிக்கைகள், சம்பளங்கள், சேலரி எல்லாமே எப்படி பண்ணணும்? இப்படி தான் சப்போர்ட் பண்ண வேண்டும் என்பதற்கு கர்த்தர் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆசாரியர்கள் என்ன பண்ணலாமா? ஆலயத்தில் வருகிற காணிக்கைகளை சாப்பிடலாம். they need to eat. அதே போல் அது பழைய ஏற்பாடில் அங்கே பர்னபா போயிடுவாரா, அங்கே பவுல் போயிடுவாரா? அதெல்லாம் லேவியர்கள் மட்டும் தான் போக முடியும், கிட்ட கூட போக முடியாது. அது லேவியர்கள் சாப்பிடுவாங்க. ஆனால் உங்களையும் என்னையும் லேவியரை அழைச்சிருக்காரு. அந்த ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக அழைக்கல, சுவிசேஷ ஊழியம் செய்வதற்கு செய்கிறது. ஆசாரிய ஊழியம் இல்லை, என்ன ஊழியம்? சுவிசேஷம். ஜீசஸ் கையில், ஆண்டவர் கையில் போய் ப்ரே பண்ணும்போது ஆசாரிய ஊழியம், ஒரு பரிந்துரை ஜபம் அதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் மேஜராக நம்ம அழைத்ததற்கு சுவிசேஷ ஊழியம். ஃபைனல் கால் அவர் கொடுத்தார் பாருங்கள், மத்தேயு 28:19-20. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியம் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளை யாவை அவர்கள் கை கொள்ள முடியும், அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். we need to go and preach the gospel. காஸ்பல் கூட எப்படி பிரசங்கிக்கணும்னு சொன்னாருங்க பாருங்க. நம்ம காஸ்பல் சரியாக பிரசங்கிக்க தெரியணும். நீங்கள் ஃபஸ்ட்டு போய் சீஷனை உருவாக்குங்க.
யூ ஹேவ் அ டிசைபிள். நீங்கள் ஓஎம்ஆருக்கு போகிறீங்கன்னா யாரை பார்க்க போகிறீங்க? நான் பாட்டு பாட போகிறேன், நீங்கள் ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. நான் ஜெபம் பண்ண போகிறேன், ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. நான் என் சீஷனை பார்க்கும்படி போகிறேன். ஒரு சீஷன் போதும். எத்தனை போதும்? 1. நான் எப்போதும் போகும்போது அங்கே கூட்டம் வராங்களான்னு பார்க்க மாட்டேன். நான் ஒரு 10 பேருக்கு ஃபோன் பண்ணுவேன். யாரெல்லாம் சீஷர் லிஸ்ட்டில் வைக்கணும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். அவங்க சொல்லுவாங்க, ஐயா மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சே, முடிய போகிற நேரத்தில் வரேனே. அப்பா கூட்டத்துக்கு நீ வரையோ வரலையோ, நீ வந்து என்னை பார்த்துட்டு போ. அவங்களுக்கு புரியாது என்னென்னு. சீஷன் என்று ஒருவன் இல்லை என்றால் அங்கே ஊழியம் இருக்க போகிறதில்லை. நேற்றைக்கு அப்படி தான் நாங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போயிருந்தோம். என் டீமை கொண்டு போய் இறக்கிட்டு அங்கே உள்ள மக்களை கூப்பிட போனோம். போனால் அங்கே வந்து பெரியவங்களாம் ஏறிட்டாங்க. ஒரு குட்டி பையன் வரான். அந்த குட்டி பையன் வண்டி ஓட்டிட்டு விளையாடிட்டு இருக்கிறான். டேய் நீ வரியாடான்னு கேட்டேன். இல்லை நான் வரலண்ணா. வாடா, உன் சைக்கிளோடு ஏறிடுறா காரில் அப்படின்னு. அவர் சைக்கிளோடு ஏற்றிட்டோம். சைக்கிளோடு ஏறி வந்துட்டார். ஒழுங்காக ரெடி கூட ஆகலை, அப்படியே வந்துட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு வழியில் வரும்போது ஒரு வாலிப புள்ள எதிர்க்க போகிறான். அவன் சண்டே சர்வீஸ்க்கு மட்டும் தான் வருவான். அவன் இதுக்கெலாம் வரமாட்டான், ஸ்கூலுக்கு போயிருப்பான். எதிர்க்க பார்த்தா அவன் நடந்து போகிறான். அவனுக்கு என்ன பார்த்து சந்தோஷம், எனக்கு அவனை பார்த்து சந்தோஷம். ஐயாண்ணா இன்னைக்கு எனக்கு தானேப்பா தேர்ஸ்டே ஃபாஸ்டிங் ப்ரேயர், நீ என்ன இன்னைக்கு? இல்லை நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகல. அப்படியே ஏறு வேனில் அவரை கூப்பிட்டு வந்துட்டோம். அவர் வந்தது தான் எங்களுக்கு சந்தோஷம். அங்கே கூட்டத்தில் எவ்வளோ பேர் வந்தாங்க. அப்புறம் நம்மளோட கூட ஊழியத்துக்கு துணையாக இருக்கிற பிரதர், அவர் எங்கேயோ ரொம்ப லாங்கில் அவரோட பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. பிரதர் வாங்க, இதோ வந்துடுறேன் அப்படின்னார். மீட்டிங்லாம் முடிச்சிட்ட பிறகு வந்தார். ஆமேன். இன்றைக்கும் அதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்குறோம். ஏன்னா சீஷன் வந்து விட்டான். ஹல்லேலூயா, சீஷன் வந்து விட்டான். இது சுவிசேஷ பணி. சுவிசேஷ பணி முதலாவதாக சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். இட் ஹேஸ் டு பி preached to the disciples. கூட்டம் பெருசு இல்லை, சீஷர்கள் தான் பெருசு. நம்முடைய தாய் சபை கிராண்ட் மதர் சர்ச்சுக்கெலாம் நீங்கள் போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஜனங்க வருவாங்க. அவங்க மத்தியில் பெரிய அளவில் கூட பெரிய பாஸ்டர் வந்துட்டு போக மாட்டாங்க. பெரிய பாஸ்டர் அப்படி வந்து ஒரு ப்ரே பண்ணிட்டு போவாங்க, இல்லை அவங்களுக்கு நான் மெசேஜை கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் தன்னுடைய சீஷர்கள் இருக்கிற அந்த சின்ன அரங்கத்தில் போய் நின்று பேசுவாங்க பாருங்கள், ஜெபம் பண்ணுவாங்க பாருங்கள், அவங்கள என்கரேஜ் பண்ணுவாங்க பாருங்கள். ஏன்னா இது மேடையை பார்த்தானே ஜனங்க நிற்பாங்க. இவர் நான் மேடையில் தலையை கூட காட்டல, இங்கே வந்து பேசுகிறாரு. இது என் சீஷர் கூட்டம் அப்படின்னு சொல்லுவார். இது இந்த சீஷர் நல்லா இருந்தால் தான் எனக்கு அந்த கூட்டத்தை பார்த்து இந்த கூட்டத்தை நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். எல்லா கூட்டமும் நமக்கு கூட்டமாய் வருகிறது ஒரு பக்கம். ஆனால் கர்த்தர் நம்ம எதற்கு அழைத்திருக்கிறாரு? சுவிசேஷ பணிக்கு. இன்னைக்கு திரும்பி கர்த்தர் நம்மளை ரிமைண்ட் பண்றார். இன்னைக்கு நீங்க எந்த சீஷரை இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க? செட்டில் ஆகாதீங்க, நிம்மதியா இருக்காதீங்க. சீஷன் இல்லாதபடி நீங்க எப்படி இருப்பீங்க? உங்கள் குழந்தை உங்கள் பக்கத்தில் இல்லாமல் எப்படி தூங்குவீங்க? உங்கள் குழந்தை உங்கள் பக்கத்தில் இல்லாமல் எப்படி இருப்பீங்க? உங்கள் சீஷர்கள் அவசியம். ஆமென். நீங்கள் ஒரு ஃபோனாவது பண்ணிவிட்டு அவங்க வரலன்னா பரவாயில்ல, எதுவுமே பண்ணாமல் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக வரீங்கன்னா யூ ஆர் இன் டேஞ்சர் ஜோன். பவுல் அப்போஸ்தலனுடைய அவருடைய பிளானு உலகம் முழுவதும் சபை பரவுவதற்கு காரணம் தெரியுமா? சீஷர் கூட்டம். எங்கேயாவது பவுல் தனியாக போனாருன்னுக்குதா? கப்பல் அந்த காலத்தில் காஸ்ட்லிங்க. 2 பேர் 3 பேரோட ட்ராவல் பண்ணுறாரு. காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி கப்பல் பயணம். பணக்காரர்கள் தான் போக முடியும். அடிமைகள் எல்லாம் கூட கூட்டு போனார். என்ன இவன் சீஷன் என்று. ஆமென். சுவிசேஷ ஊழியத்தினால பிழைப்பு உண்டாகும். ஹல்லேலூயா சொல்லாமா? The person who preaches the gospel will live through the gospel. ஆமென். எத்தனை சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போறீங்க? பிரசங்கிங்க, சீஷர்களுக்கு பிரசங்கிங்க. யாருக்கு பிரசங்கி வேண்டும் என்று சொன்னார் ஜீசஸ். அது மட்டும் இல்லாமல் கூட்டமாய் தன் சீஷர்களை அனுப்பினார். 2 பேராய் கூட்டத்துக்குள் அனுப்பினார். சொன்னார், போய் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது என்று என்ன பண்ணுங்க? பிரசங்கிங்கள் என்று சொன்னார். போயிட்டு மொத்த கூட்டத்தையும் கூட்டிடுவாங்கன்னு சொல்ல, உங்கள் சீஷர்களை அழைத்து கொண்டு வாரு. ஆமென். எஸ். இப்போ ஐயாவுக்கு வந்து நிறைய உயர்ந்த இடங்கள் இருக்குது. ஆனாலும் அதை மேன்மையாய் அவர் எண்ணி அனுபவிக்கவில்லை. பாருங்க 15th verse. இல்லை, ஐயா சொல்றாரு, நான் அனுபவிக்கிறது இல்லை. Paul is not here to celebrate his reward. தனக்கு இருக்கிற நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெருசு என்பதை சொல்லவும் இல்லை, அதை பெருசாக அனுபவிக்கவும் இல்லை. he is not boasting about it. என்னை பார்த்து யாராவது அவமானமாக பேசினா, நான் செய்த இந்த சுவிசேஷத்திற்கு விரோதமாக யாருன்னா பேசினா, அதுக்கு பேசாமல் நான் எப்படி இறந்தாலும் நலமாக இருக்கும் என்று இந்த ஊழியக்காரர் டிஸ்டர்ப் ஆகிறார். ஹல்லேலூயா. people are abusing him by their words. ஆமென். ஆமாம். அந்த காலத்தில் ரிலீஜியஸ் என்டர்பிரனர்ஸ் இருந்தாங்களா, ஊழியத்தையே பெரிய பிஸ்னஸ் லெவலில் பண்ணுறவங்க இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை நாம் உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லி நம்ம கையில் கொடுத்து இருக்கிறார். We are willingly presenting ourselves to the gospel, and we are willingly presenting gospel to the
people. என் மீது விழுந்த கடமையை நான் செய்கிறேன். நான் அனுபவிக்கக்கூடிய எனக்கு திறமைகள் இருக்கிறது, எனக்கு நான் அனுபவிக்கலாம். நான் இப்படி அனுபவிக்கிறதை பற்றி யோசிப்பதும் இல்லை, இதை பற்றி எழுதுவதும் இல்லை. நான் அப்போஸ்தலனாய் இருக்கிற மேன்மை பாராட்டுதலை ஒருவன் அபத்தமாக்கினால் அதற்கு நான் செத்து போகலாம். ஆமென். ஹம்பிள் மினிஸ்டர் ஆஃப் காட், தாழ்மையான ஒரு மேன்மையாக தன்னை பெருமையாக பேசுகிற ஒரு மனுஷனை நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் தாங்கிப்பார். தன்னை தானே தாழ்த்தி வெறுமையாக்கி இருக்கிற ஒரு ஊழியனை நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அதை விட என்ன தோணும்? ஆமாம், இதுதான் அது அவருக்கு இருக்குது. தன்னோட ஹார்ட்டை இதில் ஊற்றி எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. எழுதிட்டு நான் மேன்மை பாராட்டவே இல்லை என்பதை நெக்ஸ்ட் வருஷத்தில் சொல்கிறார். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்தாலும் எனக்கு மேன்மை பாராட்டல் இல்லை. நான் எவ்வளோ பேருக்கு சுவிசேஷம் சொன்னேன் தெரியுமா என்கிற மேன்மை இல்லை. அது என் மீது விழுந்த கடமை. பிள்ளைங்க சொல்லுவாங்க, நீங்கள் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பாடு செஞ்சு உனக்கு கட்டணும் தெரியுமா? உடனே என் அம்மாவுக்கு கட் அவுட் வைக்கிறேன்னா வருவாங்க, அது நீ செஞ்சு தான் ஆகணும், எங்களை பெத்தல அப்படின்ட்டு போயிடும். பெற்றதுக்கு செய், என்ன கஷ்டம், அது உன் கடமை சொல்கிறாங்களா? நம்மளோட சின்ன வயசு பிள்ளைங்களா அது சொல்கிறாங்க. இதை அவர் சொல்கிறார், என் கடமை சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என் கடமை. சொல்லுங்கள் பார்க்கலாம். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என் கடமை. சொல்லுங்கள். சீஷர்களை உருவாக்குவது என் கடமை. அடுத்த நிலையை சொல்லுங்கள். அடுத்த பிள்ளைகளை, அடுத்த வாரிசை உருவாக்குவது என் கடமை. நான் பிரசங்கிக்காவிட்டால் ஐயோ, இஃப் ஐ டோன்ட் ப்ரீச் woe unto me, எனக்கு வந்து ஐயோ அப்படின்ற நிலைமை எனக்கு வந்து விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலாமா? புரிஞ்சுங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நம்ம ட்ராக்ஸ் கொடுத்து 10 பேருக்கு 100 பேருக்கு தரோம், அது ஒரு வகையான சுவிசேஷம். ஒரு சீஷனுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். Who is that one man? Who is that one woman? உன்னுடைய ஒரு பிள்ளை எங்கே? Where is your Joshua? உன் யோசுவா எங்கே? Where is your Timothy? பவுல்னா தீமோத்தேயு, மோசேனா ஜோஷுவா, சாமுவேல்னா டேவிட். சாமுவேல் தாத்தா கொள்ளு தாத்தா வயசாயிருச்சு. அந்த தாத்தாக்கு 12 வயசு பையன் கிடைக்கிறான். தூக்கி எண்ணெயை ஊற்றினார். புள்ள ஸ்தானத்தில் சவுல் இருந்தான், அவன் விட்டான். தூக்கி எண்ணெயை ஊற்றினார். நீ தாண்டா அப்படின்னார். அந்த குழந்தை மனசில் பதிஞ்சுது. இன்றைக்கு வரைக்கும் போற்றப்படுகிற ஒரு தலைவனை தன்னுடைய அந்திய காலத்தில் சாமுவேல் பெற்றெடுத்திருக்கிறார். எனக்கு ஒரு சகோதரி தெரியும், அவங்க பேர் கிறிஸ்டினா. அவங்களுக்கு 4 பிள்ளைகள், 4 சிசேரியனில் பிறந்த பிள்ளைங்க. அவருடைய கணவனார் அருமையான குடும்பம். அந்த சிஸ்டர் எனக்கு சொன்னது ஞாபகம் இருக்குது. 1980களில் அவங்க கனடா நாட்டில் இருந்தாங்களாம். கனடா நாட்டில் இருக்கும்போது அவங்க காலேஜ் படிக்கிற ஒரு புள்ள, வாலிப பெண். அவங்க காலேஜெலாம் போயிட்டு வரும்போது எதிர் வீட்டில் ஒரு ஆண்டி, வயசான ஆண்டி, சர்ச்சுக்கு போவாங்க. அவங்க இந்த பிள்ளைய மட்டும், கிறிஸ்டினா என் கூட சர்ச்சுக்கு வரியா வா. இந்த பிள்ளைக்கு வேறு யாரும் இல்லையா சொந்தக்காரங்க, அவங்களோட போவோம். தலை மேலே கை வச்சு ஜெபம் போடுவோம். இந்த பிள்ளைய ஆசீர்வதி, இந்த பிள்ளைய சாப்பாடு கொடுப்பாங்க, கிஃப்ட்டு கொடுப்பாங்க, ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க, சர்ச்சுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவங்க இறந்துட்டாங்க. இந்த புள்ள வந்து ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக பெரிய காரியங்களை தன் அந்திய காலத்தில் உங்களால் செய்ய முடியும் மகளே, உங்களால் செய்ய. தனியாக இருக்காதீங்க, வறுமையாக இருக்காதீங்க. உங்கள் பணத்தை போடுங்க, அனித்தியமான உலக பொருள்களால் சிநேகிதரை சம்பாதிங்க. உங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் குணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் கையில் உள்ள நல்லதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டியூஷன் கூட எடுத்து ஒரு எதையினாலும் செய்து நீங்கள் சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டும். அது நம்ம மீது விழுந்த கடமையாய் இருக்கிறது. உற்சாகமாய் செய்தால் பலன் உண்டு. இந்த உற்சாகம் கர்த்தர் நமக்கு தருவாராங்க. நேற்றுக்கு நாங்கள் OMR ஊழியம் முடிச்சுட்டு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. சாயந்தரம் ஒரு போர்டு மீட்டிங் இருந்துச்சு, ஊழியக்காரங்களாம் வந்தாங்க. எல்லாரையும் முடிச்சுட்டு 9:15 வேறொரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகணும். கண்டிப்பாக போய் தான் ஆக வேண்டும் என்கிற நிலை. அவங்க வீட்டில் ஒரு துக்கம் நடந்துச்சு, அதுக்கு விசாரிக்க போகணும். என் கூட உள்ள டீமில் யாருக்குமே பலன் இல்லை. அப்போ நான் தான் ப்ரே பண்ணேன், ஆண்டவரே அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு எங்களுக்கு இமோஷனல் ஸ்ட்ரென்த்தே இல்லை. அந்த ஃபேமிலி எப்படி பார்ப்போம்? அங்கே துக்கம் நடந்திருக்கேன். இமோஷனல் ஸ்ட்ரென்த்தும் இல்லை, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் இல்லை, ஆமீன், மென்டல் ஸ்ட்ரென்த்தும் இல்லை. ஆனால் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் இருக்குது. நாங்கள் போகிறேன், நீங்கள் வாங்க. ஆமீன். நம்ம கையில் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் இருக்குது. உங்கள் கையில் காசு இல்லாமல் இருக்கலாம், உங்கள் கையில் பலம் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் கையில் திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆவியானவர் இருக்கிறார். சுவிசேஷ ஊழியம் பரவும். உங்களுக்கு பலன் இல்லை என்று யோசிக்காதீர்கள். சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். சுவிசேஷத்தை ஸ்தாபிப்பதே உங்களுக்கு பலன். ஹல்லேலூயா. We have to establish the gospel. Amen. Amen. ஆமாம். அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்துகிற ஒரு பிளான் அவருக்கு இருந்துச்சா? என்னதுங்க? இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்க, அந்த வீட்டுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போகிறீங்க. என்ன பண்ணுவீங்க? அந்த வீட்டில் எல்லாரும் தரையில் உட்காந்தாங்கன்னா நீங்கள் மட்டும் சேரில் உட்காருவீங்களா? எங்கே உட்காரணும்?
கரெக்ட். அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் சப்பாத்தி சாப்பிட்டாங்கன்னா ஐயோ நமக்கு சப்பாத்தி ஒத்துக்காது, நான் தயிர் சாதம் சாப்பிடுவேன், வாங்கி போய் சாப்பிடுவீங்களா? அப்போ அந்த வீட்டுக்கு ஏற்றார் போல் மாறணும். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வீட்டில் நீங்கள் கறி வாங்கிட்டு போய் சாப்பிடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? வெஜிடேரியன். இங்கே பாருங்கள், தன்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டாராம் இந்த ஊழியன். he was very humble. சில பாஸ்டர்லாம் போகும்போது ஐயா அப்படின்னு போவாங்க. அதை பார்க்கும்போது நம்ம சிரிப்பாக இருக்கும், பாரா இவர் இப்படி இருக்காரு, பேக்கா இருக்காருனோ. தன்னை அடிமைப்படுத்தி கொள்ளுகிறான். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்வது, நான் யூதனை போல மாறினேன். பவுல் ஒன்றும் மாய்மாலம் பண்ணல, அவர் விருச்ச சேதனம் பண்ணியிருந்தார், மொட்டை போட போனார், எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறார். அவர் அப்படி போனார்னா தான் யூதர்களை ரட்சிப்புகளை வழிநடத்த முடியும். நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீங்க, நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டீங்க, தரிக்க வேண்டாம். ஆனால் அவரோடு கூட இருக்க வேண்டுமே, உலகத்தில் வாழ வேண்டுமே. we have to change ourselves. ஸ்பிரிச்சுவலாக சொல்ல, அட்லீஸ்ட் ஃபிசிக்கலாக. ஆமென். அவங்கள போல ஒரு பணிவு, அவங்கள போல ஒரு வணக்கம், அவங்க சாப்பிட்ற சாப்பாடு. ஆமென். சிலர்லாம் இருக்காங்க, அந்த பெரியவங்க, அவங்க ரட்சிக்கப்படாதவங்க கூட நம்ம கை கூப்பி ஒரு வணக்கம் சொன்னோம்னா அதுவே அவங்களுக்கு போதும். கிறிஸ்டியன் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க. நீ என்ன சொல்ல வர கேளு. யூதனுக்கு யூதனை போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் ஆயத்தை கொடுத்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவனும் போலவும், நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள் கிரேக்கர் வீட்டில் போகும்போது கிரேக்கராக இருந்தார். கிறிஸ்துவனுடைய நியாய பிரமாணத்தை பற்றி கிறிஸ்துவனுடைய பிரமாணத்துக்குள்ளானவனுமாய் இருக்கிறேன். ஜீசஸ் பற்றியும் பேசுகிறேன். பலவினை ஆதாயப்படுத்தி கொள்ளும்போது யார் மாதிரி மாறினாரா? பலவினர். எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிப்புக்குள்ளாக்குவேன், அதான் அஜெண்டா. சிலரை பலவினரோடு போகும்போது என்ன பண்ணார்? தன்னை பலவினாய் காட்டிக்கொண்டார். அவங்க கையில் அவங்களுடைய பலவினத்தை சொன்னார். சுவிசேஷத்திலே நான் உடன் பங்காளியாகும்படி அது நிமித்தமே இப்படி செய்கிறேன். வாய்? பிகாஸ் ஆஃப் காஸ்பல். சொல்லுங்கள், நான் சுவிசேஷத்தின் பங்காளியாக இருக்கிறபடியால் என்னை மாற்றிக்கொள்ளுவேன். சுவிசேஷத்துக்கு ஏற்றாற் போல் மாற்றிக்கொள்ளுவேன். சொல்லுங்கள், அதை டிக்ளேர் பண்ணுங்கள். நான் சுவிசேஷத்தின் பங்காளியாக இருக்கிறபடினால் சுவிசேஷத்துக்காக என்னை மாற்றிக்கொள்வேன். ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். பந்தய சாலையில் ஓடுறாங்க, ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்கன்னு வைங்களேன். எல்லாருக்கும் ஒரு ட்ராக் போட்டிருக்கோம், கரெக்ட் தானே? அந்த ட்ராக்கில் ஓடணுமா, எப்படின்னா ஓடணுமா? ட்ராக்கில் ஓடணும். ட்ராக்கில் ஓடுறது ஈஸியாக கஷ்டமா? ட்ராக் நேராக போனால் பரவாயில்ல, போய் அப்படியே பெண்ட் ஆகும், பார்த்துருக்கீங்களா? பெண்ட் ஆகும்ல, அந்த பெண்டுலேயும் என்ன பண்ணோம், நம்மளை காத்துக்கிட்டு அந்த ட்ராக்குக்குள்ளேயே ஓட்டமும் ஓடும்போது லாஸ்ட்டில் பந்தய பொருள் கிடைக்கிறது போல் சுவிசேஷன் நம்ம ஒரு ட்ராக்கில் போடும். சுவிசேஷன் நம்மளை மாற்றிக்கொள்ளும்படி சொல்லுங்கள். பேச்சை மாற்றிக்க, உன் நடத்தையை மாற்றிக்க, உன் மொழியை மாற்றிக்க, உன் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கன்னு சொல்லும். எல்லாத்தையும் மாற்றிக்கொண்டு ஓடும்போது, இச்சை அடக்கத்தோடு ஓடும்போது இந்த அழிவில்லாத கிரீடம் கிடைக்கிறது போல நீங்கள் கிறிஸ்துவுக்காக ஓடும்போது உங்களுக்கு அழிவில்லாத கிரீடம் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆமாம். Are you willing to change today? ஆமென் சொல்லுங்கள். சேஞ்ச் ஆகிறேன். Are you willing to become a humble servant? தாழ்மையான ஒரு ஊழியனாய் மாறுகிறாயா? உலகத்தில் மேட்டிமை உள்ளவர்களாக இருக்கலாம், கர்த்தருடைய ஊழியத்தில் தாழ்மையாய் தான் இருக்க வேண்டும். ஆமென். என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு சொல்றார். I myself subject my physical body. I bring it under subjection to Christ, to the gospel. சுவிசேஷத்துக்கு ஏற்றாற்போல் நான் மாற்றுகிறேன். சொல்லுங்கள், சுவிசேஷத்துக்கு ஏற்றாற்போல், சத்தமாக, சுவிசேஷத்துக்கு ஏற்றாற்போல் என்னை மாற்றிக்கொள்கிறேன், என் குடும்பத்தை மாற்றிக்கிறேன். சொல்லுங்கள், என் நினைவுகளை மாற்றிக்கொள்கிறேன், என் நடத்தை மாற்றிக்கொள்கிறேன், என் பேச்சை மாற்றிக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுந்து நின்று இந்த வசனங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோம். இந்த வார்த்தைகளை நாம் கீழ்ப்படிய போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மை பலப்படுத்த போகிறார். God is strengthening us today. கர்த்தர் இன்றைக்கு நம்மை பலப்படுத்துகிறார். ஷிகாராபாதாலா கதாரா. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அருமையான மகனே, அருமையான மகளே, இந்த வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுக்கலாமா? அவர் நம்மை அழைத்த பணிக்கு நம்மை ஒப்பு கொடுக்கலாமா?
பிதாவே. அப்பா, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த காலை வேலையிலும் ஆவியானவரே அப்பா, 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் அப்பா உம்முடைய வார்த்தைகளை அப்பா எங்கள் மத்தியில் அப்பா நீங்கள் பேசினதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த அதிகாரத்தில் அப்பா உம்முடைய ஊழியத்தின் மூலமாய் வருகிற நன்மைகளை அப்பா பார்த்தோமே தகப்பனே. அப்பா, உம்முடைய சீஷத்துவத்தை குறித்து பார்த்தோமே தகப்பனே. அப்பா மற்றவர்களுக்கு அப்பா நாங்கள் அப்பா எங்களுடைய தகப்பனே ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்கு அப்பா எப்படி சுவிசேஷத்தை அப்பா நாங்கள் பிரசங்கிக்க போகிறோம் என்பதை குறித்து பார்த்தோமே தகப்பனே. இந்த நேரத்தில் நீங்கள் எங்கள் மத்தியில் இடைப்படுங்க ஆவியானவரே. அப்பா, இந்த நேரத்தை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஷாலும். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசின வசனம் 17. நான் உற்சாகமாய் எப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு, உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரண உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், பவுல் கொரிந்து சபைக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். கொரிந்து சபைக்கு மட்டும் அல்ல, அங்கே ரட்சிக்கப்படாத அவிவிசுவாசிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். காரணம் பார்த்தீங்கன்னா, பவுல் ஆண்டவர் மீது வைத்திருந்த அன்பை சீஷத்துவம் மூலமாகவும் மெய்ப்பத்துவம் மூலமாகவும் வெளிப்படுத்துகிறார். இந்த ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ள நடத்தவும் பலப்படுத்தவும் பிரசங்கிக்கிறார். இன்றைக்கும் நாமும் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்த நாம், அவருடைய சுகத்தை பெற்றுக்கொண்ட நாம், அநேக பாடுகளில் கர்த்தர் நமக்கு வெற்றி தந்திருக்கிறார். அந்த ஆண்டவருடைய அன்பை இந்த வேலையில் நம்ம நினச்சி பார்க்கலாம். அவருடைய அன்பை சுவிசேஷத்தின் மூலமாய் நம்ம பிரசங்கிக்கலாம் மற்றவர்களுக்கு. நம்முடைய விசுவாசிகளுக்கு மட்டும் இல்லை, ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை நம்ம சந்திக்க வேண்டும். கர்த்தர் அங்கு வெளிப்படுவார். நம்முடைய ஜெபக்குழு மந்தையை மாத்திரம் நம்ம மெய்ப்பது கிடையாது, எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் சுவிசேஷம் நம் மீது விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நம்ம பிரசங்கிக்கும் போது ரட்சிப்பு கர்த்தருடையதாய் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். நாம் உண்மையாய் சுவிசேஷத்தில் நம்ம செயல்படும் போது கர்த்தர் அவர்களை தொடுவார். இன்றைக்கும் ஆண்டவர் மீது நம்ம வைத்திருக்கிற அன்பை நம்ம மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தின் மூலமாக நம்ம அறிவிக்கலாம். இன்றைக்கும் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாம். எவ்வளோ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. நம்மளுடைய குடும்பத்திலே எவ்வளோ நபர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. நம்மை சுற்றிலும் இருக்கிற எவ்வளோ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. இந்திய தேசத்தில் ஆண்டவரை பற்றி அறிந்தோம் அறியாதவர்கள் போல இருக்காங்க. இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாம். நம்ம இருதயத்துக்குள்ள நமக்கு ரொம்ப நாளாகவே ஒரு சிலர்கிட்ட நம்ம அந்த ஆண்டவரை பற்றி சொல்லணுன்ற ஒரு ப்ராம்ப்ட் நமக்குள்ளே இருக்கும். இன்றைக்கு அந்த நபர்களை நம்முடைய இருதயத்துக்குள்ளே நினைத்து கொள்ளலாம். அந்த நபர்களின் பெயரை நம்ம இருதயத்துக்குள்ளே நினைத்து இந்த வேலையில் ஆண்டவரிடத்தில் நம்ம அறிக்கை செய்து நம்ம ஜெபிக்கலாம். ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்காக இந்த வேலையில் நம்ம ஜெபிக்கலாம். ஆவியானவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, பரலோக தேவனே, உமக்கு நன்றி 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 அப்பா. ஆவியானவரே அப்பா, இந்த வேலையில் அப்பா நீங்க எங்க மத்தியில இறங்கி வருவீராகப்பா. அப்பா, இந்த அதிகாரத்துல நாங்க பார்த்தது போல அப்பா ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கு அப்பா உங்களுடைய சுவிசேஷத்தை சொல்ல தகப்பனே நீர் இன்றைக்கு எங்களை அப்பா எடுத்து பயன்படுத்துவீராக. அப்பா, ஒருவேளை தகப்பனே அப்பா எங்களுக்குள்ள அந்த நினைவுகள் இருந்தோம், நாங்க செயல்படாம இருந்திருக்கலாம் தகப்பனே. இன்றைக்கு அப்பா எங்களுக்குள்ள அப்பா
சுவிசேஷத்தின் பாரத்தை அப்பா மற்றவர்களை அப்பா ரட்சிக்கக்கூடிய பலனை எங்களுக்கு தருவீராக. அப்பா உம்முடைய அன்பை ருசி பார்த்த நாங்கள் அப்பா மற்றவர்களுக்கு அப்பா நாங்கள் சொல்லக்கூடிய கிருபையை தருவீராக. அப்பா இன்றைக்கும் தகப்பனே அப்பா எங்கள் குடும்பங்களில் எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க தகப்பனே. அப்பா எங்களை சுற்றிலும் இருக்கிற எவ்வளோ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க அப்பா. அப்பா இந்த இந்திய தேசத்தில் எவ்வளோ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா இன்றையிலிருந்து தகப்பனே அப்பா உமக்காக எழும்ப அப்பா உமக்காக எழும்பி பிரகாசிக்க அப்பா உம்முடைய ராஜ்யத்தை கட்ட அப்பா ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கு அப்பா இன்றையிலிருந்து தகப்பனே அப்பா நாங்கள் உம்முடைய அப்பா வார்த்தையை பிரசங்கிக்கும் போது அப்பா அவர்கள் ரட்சிக்கப்படட்டும் தகப்பனே. அப்பா கடினமான எல்லாருடைய இருதயங்களை நீங்கள் மாற்றி போடுவீராக அப்பா. அப்பா இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டதின்படி அப்பா மற்றவர்களுக்கு நாங்கள் உம்முடைய சுவிசேஷத்தை அப்பா சொல்ல நாங்கள் புறப்படுக போகிறோம் தகப்பனே. நீர் எங்களை அதற்காக அப்பா பலப்படுத்துங்க அப்பா, எங்களை பயன்படுத்துங்க. இன்னும் அப்பா எங்களுக்கு வேண்டிய அப்பா வல்லமைகளை அப்பா எங்களுக்கு தருவீராக அப்பா. உண்மை போல எங்களை மாற்றுவீராக அப்பா. உம்முடைய அன்பை எங்களுக்குள்ள தருவீராக அப்பா. மற்றவர்களோடு நாங்க பேசுகிற விதம்ப்பா சகலவற்றையும் நீங்க எங்களோடு கூட இருந்து கற்று தருவீராக அப்பா. நாங்க மற்றவர்களுக்கு உங்களுடைய வார்த்தையை சொல்லும் போது அப்பா அவர்களுடைய இருதயம் அப்பா சந்தோஷப்பட்டு அப்பா நாங்க சொல்லுகிற எங்களுடைய அப்பா ஒவ்வொரு அப்பா உம்முடைய அற்புதத்தை அதிசயத்தை நாங்கள் சொல்லும் போது அவருடைய இருதயங்கள் சந்தோஷப்பட்டு தகப்பனே அவர்கள் மாறுவார்களாக தகப்பனே. அப்படிப்பட்ட கிருபை அப்பா நீர் எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கட்டளையிடுவீராக அப்பா. நீர் எங்களோடு கூட அப்பா இந்த வேலையில் இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. விதமா இருக்கிற நேரத்தை காலத்தை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அருமையான மகனே, அருமையான மகளே, உக்ரான உத்தியோகம் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. We have been entrusted with a stewardship. Let's preach the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கிப்போம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை நாம் செய்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day and shalom. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.